வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் தவிக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி புறப்பட்டார். நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ள இடத்தில் அதிகாலை முதலே குவிந்த தொண்டர்கள். விழா கோலம் பூண்ட நகரில் டிவிகே என தொண்டர்கள் உற்சாக முழக்கம். தவிக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய உள்ளதால் நாமக்கல்லில் இன்று போக்குவரத்து மாற்றம். நாமக்கல், திருச்செங்கோடு செல்லும் வாகனங்கள் உழவர் சந்தை வழியாக செல்ல அறிவுரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 85,120க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் ரூபாய் 90 உயர்ந்து ரூபாய் 10,640க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1 கிராம் 159 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஓராண்டில் மட்டும் வெள்ளியின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. பாகிஸ்தான் அமைதியை விரும்புகிறது என்றால் பயங்கரவாத முகாம் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். இந்தியாவுடன் அமைதியை விரும்புவதாக பேசிய பாகிஸ்தான் பிரதமருக்கு ஐநா அவையில் இந்தியா பதிலடி. இந்தியா பாகிஸ்தான் போர் விவகாரத்தில் 3ஆம் நபர் தலையீடுக்கு இடம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் ஐநா கூட்டத்தில் இந்திய பிரதிநிதி திட்டவட்டம். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆதாரமற்ற தகவலை மீண்டும் பரப்பி வருகிறார். இந்தியாவின் 7 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐநாவில் சுயபெருமை பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புக்கு இந்தியா கடும் கண்டனம். சென்னையில் பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடல் உள்ளிட்ட 7 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கோயம்பேடு பசுமை பூங்கா, ராமாபுரம் திறந்தவெளி பூங்காவையும் திறந்து வைத்தார். கரூர் காவிரி படுகையில் நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் கொள்ளை நடைபெறுகிறது. அளவுக்கு மீறிய அதிகாரத்தால் செந்தில் பாலாஜி ஆட்டம் போடுவதாகவும் இபிஎஸ் கடும் விமர்சனம். 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் மணல் கொள்ளையிலே ஈடுபடுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுக்கு யார் உடந்த? இங்க இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆதரவு தான் இன்றைய தினம் இந்த காவிரி ஆற்றில் இருக்கின்ற மணலை திருட்டுத்தனமாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் விஐடி விஸ்வநாதன் இல்ல திருமண விழாவில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு. சசிகலா டிடிவி தினகரனை விரைவில் சந்திப்பேன் என ஓபிஎஸ் கூறியிருந்த நிலையில் சந்தித்து பேச்சு. அண்ணா மற்றும் எம்ஜிஆர் குறித்த சீமானின் பேச்சு கடும் கண்டனத்துக்குரியது. மறைந்த தலைவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இனியும் பேசினால் எதிர்வினைகள் கடுமையாக இருக்கும் என்றும் டிடிவி தினகரன் எச்சரிக்கை. தமிழகத்தில் கல்வித்துறை மிகவும் சீரழிந்து மோசமான நிலையில் உள்ளதாக அன்புமணி விமர்சனம். 4000 பள்ளிகளில் தலா ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அதாவது தொடக்கப்பள்ளியில 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர்.
ஒன்னாவதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரே ஆசிரியர் தான் ஒன்னாவது கற்றுக் கொடுப்பாரு, ரெண்டாவது கற்றுக் கொடுப்பாரு, மூணாவது கற்றுக் கொடுப்பாரு, நாலாவது, அஞ்சாவது. இப்படி 4000 அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. இதை விட ஒரு மோசமான மாநிலம் எங்கேயாவது இருக்குமா? ஒரு வாத்தியார் 5 வகுப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். சிவகங்கையில் அரசு விதிகளை மீறி காலாண்டு விடுமுறையில் வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளி. பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத தனியார் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கோவை கோவில்பாளையம் அருகே விடுதியில் தங்கியிருந்த மாணவனை பெல்ட்டால் தாக்கிய விவகாரம். தனியார் விடுதி மூடப்பட்டதால் வேறு இடத்திற்கு மாணவர்கள் மாற்றம். ஜூலை மாதம் நடந்த குரூப் 4 தேர்வில் கூடுதலாக 727 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. குரூப் 4 தேர்வின் மூலம் 3935 பணியிடங்கள் நிரப்பப்படவிருந்த நிலையில் 4662 உயர்வு. திருத்தணி அருகே 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் கைது. வடிவேலு என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் அரசு நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக கூறி பொதுமக்கள் தர்ணா. வட்டாட்சியர் அலுவலகத்தில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு புறம்போக்கு இடத்தில் சமுதாய கூடம் அமைக்க எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டுகட்டாக கைது செய்தது காவல்துறை. சார், பொம்பளை பிள்ளை கை வைக்காதீங்க சார். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற நவராத்திரி பெருவிழா. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பரதநாட்டியத்தை அரங்கேற்றிய கலைஞர்கள். பீகாரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய குடும்பத்திற்கு நிலம் வழங்குவதுடன் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படும் என பிரியங்கா வாக்குறுதி. மகளிர் வாக்குகளை குறிவைத்து பீகார் அரசு 10,000 நிதி உதவி வழங்குவதாக சாடல். அந்தமான் கடலுக்கு அடியில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டுபிடிப்பு. மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவிப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42% இட ஒதுக்கீடு வழங்க தெலங்கானா அரசு உத்தரவு. கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு இதுவரை ஒப்புதல் வழங்கப்படாத நிலையில் அதிரடி அறிவிப்பு. லடாக்கில் வன்முறை தூண்டியதாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்.
ராஜஸ்தானின் ஜோத்பூர் மத்திய சிறைக்கு மாற்றம். ஈரானில் விசா இல்லாத இலவச நுழைவு என்பதை இந்தியர்கள் நம்ப வேண்டாம். போலி வேலை வாய்ப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எச்சரிக்கை. உலகின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனமான பாஷ் சுமார் 13,000 ஊழியர்கள் பணி நீக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் கட்டணங்களால் அதிக செலவுகள் ஏற்படுவதை தடுக்க இந்த முடிவு என தகவல். ஆசிய கோப்பை தொடரின் சூப்பர் ஓவரில் இலங்கையை வீழ்த்திய இந்தியா. இலங்கை 5 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் அடுத்து ஆடிய இந்தியா 3 ரன்கள் எடுத்து வெற்றி. பாகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற வீரர்கள் மற்றும் பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்ததன் எதிரொலி. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அளித்த புகாரின் பேரில் சூரியகுமாருக்கு அபராதம் விதித்தது ஐசிசி. நாற்பத்தி 1 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்திய அணி. பாகிஸ்தானுக்கு எதிரான கடந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் ஃபைனலில் வாகை சூடுமா என எதிர்பார்ப்பு. நானும் ரஜினியும் இணைந்து படம் நடித்துள்ளோம், இனியும் தொடர்ந்து நடிப்போம். சென்னை விமான நிலையத்தில் கமல்ஹாசன் தகவல். மற்றவர்களும் அதை பின்பற்றுவது தமிழ்நாட்டுக்கே பெருமை. நன்றி. பண்ணியிருக்கோம், பண்ணுவோம்.